अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। प्रत्यादिष्टपुरातनप्रहरणग्रामः क्षणं पाणिजैः अव्यात्रीणि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः यत्प्रादुर्भवनात् अवन्ध्यजठरायादृच्छिकात्वेधसां या काचित् सहसा महासुरगृहस्थूणा पितामह्यभूत्। ब्रह्मादयः सुरगणा मुनयोत सिद्धाः सत्त्वैकतानमतयो वचसां प्रवाहैः नाराधितुं पुरुगुणैरधुनापि पिप्रुः किं तोष्टुमर्हति समे हरिरुग्रजातेः। तस्मादहं विगतविक्लव ईश्वरस्य सर्वात्मना महि गृह्णामि यथा मनीषं नीचो जया गुणविसर्गमनुप्रविष्टः पूयेत येन हि पुमान् अनुवर्णितेन। एवं जनं निपतितं प्रभवाहि कूपे कामाभिकाममनुयः प्रपतन् प्रसङ्गात् कृत्वात्मसात् सुरर्षिणा भगवन् गृहीतः सोऽहं कथं विसृजेत् तव भृत्यसेवां कोऽन्वत्र ते अखिलगुरो भगवन् प्रयासे उत्तारणेस्य भवसम्भवलोपहेतोः मूढेषु वै महदनुग्रह आर्तबन्धो किं तेन ते प्रियजनान् अनुसेवतां नः। मौनव्रत श्रुततपोध्ययनस्वधर्म व्याख्यारहो जपसमाधय आपवर्ग्याः प्रायः परं पुरुषते त्वजितेन्द्रियाणां वार्ता भवन्त्युत नवात्रनुदाम्भिकानां रूपे इमे सदसति तव वेदसृष्टे बीजाङ्कुराविव न चान्यदरूपकस्य युक्ता समक्षमुभयत्र विचिन्वते तां योगेन वह्निमिव दारुषु नान्यत् स्यात्। तत्ते अर्हत्तम नमः स्तुतिकर्मपूजाः कर्मस्मृतिश्चरणयोः श्रवणं कथायां संसेवया त्वयि विनेति षडङ्गया किं भक्तिं जनः परमहंसगतौ लभेत। जय बोलो प्रह्लाद वरदुनि की जय। பகவான் சாக்ஷாத் நாராயணமூர்த்தியோடைய அவதாரமான நிருசிம்ஹா அவதாரம் ரொம்ப வைபவம் ஏறினது. அதுவும் உக்ரமான ரூபம். எதற்கு கை கொண்டார் அந்த நரசிம்ஹா அவதார கட்டத்தை இன்று அனுபவிக்கலாம். பிரகலாத சுவாமி அத்தனை அசுரர் குழந்தைகளுக்கும் பகவானுடைய மகிமை எல்லாத்திலும் இருப்பார் அப்படிங்கிற அந்த தத்துவ போதனையை சொல்லி அத்தனை அசுரர் குழந்தைகளுடைய மனசுல பகவத் பக்தியை ஊட்டினார். அந்த சமயம் சுக்ராச்சாரியருடைய புத்திரர்களான அந்த குரு அவ பயந்து போய் அவ அப்பாட்ட தெரிவிக்கிறார், ராஜாவான ஹிரண்யகசிபுட்ட தெரிவிக்கிறார். அதை கேட்டதும் हिरण्यकशिपु என்ன ஆயிட்டார்? ஸ்ருத்வா தத பிரியம் தைத்யோ துஸ்ஸஹம் தனயானயம் கோபாவேஷ சலத்காத்ரஹ
புத்திரம் ஹந்தும் மனோததே. ஹிரண்யகசிபு அந்த மாதிரி அனிஷ்டமான பிடிக்காத வார்த்தையை கேட்டதும் சுதனயா தன்னுடைய சொந்தம் குழந்தையா இருப்பிலும் அவர் மேல புத்திரம் ஹந்தும் மனஹாததே, அந்த குழந்தைய வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை கொண்டு வந்தார். இனிமே இப்படி வச்சுட்டு இருக்கப்படாது, போக போக எல்லாரையும் கெடுத்து விட்டு விடுறான் அப்படின்னு அந்த குழந்தைய பிடிச்சு, என்னடா ஹே துர்வினீதா, மந்தாத்மன் புத்தி கட்டவனே, வம்சத்தையே அழிக்கிறதுக்கு வேண்டி வந்த நீச்சனே, என்ன தைரியம் உனக்கு? இப்போ இரு, உனக்கு யமக்ஷயம் நேஷ்ய, உன்னை யமப்புறத்துக்கே அனுப்புகிறேன், இவ்வளோ அகங்காரமானவுக்கு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி தந்தா? எந்த தைரியத்தில் நீ இதெல்லாம் பேசுறாய்? அபீதவத்து அத்தியாகாகா, இத்தையெல்லாம் நான் உன்னை பயமுடுத்தி உன்னை வதம் பண்ண போறேன்னு சொல்லியும் பாரு, உன் கண்ணுல ஒரு துளி கூட பயம் இல்லை அப்படின்னு சொன்னதும் பிரகலாதன் ரொம்ப வினீதமா சொல்றார். ந கேவலம் மே பவதஸ்ச ராஜன் சவை பலம் பலினாம் சாபராணாம் பரேவரேமி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதா. ராஜா, பிரம்மா போன்ற உயர்ந்தவனும் தாழ்ந்தவனுமான, அதாவது பிரம்மா முதல் புல்கொடி வரை அப்படின்னு சொல்லுவோமே, புல் வரைக்கும் அத்தனையும் ஸ்தாவர ஜங்கமங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது பூரா பகவான்டேந்து வந்த விஷயம் அல்லவா, பகவானே நிரம்பி இருக்கிறதல்லவா. அந்த பகவான் தானே எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கார். அந்த நம்மளுடைய பலம் என்ன இருக்கு? எல்லாம் பகவானுடைய பலம்தான். பலவன்மாரில் பலினாம்ச பலம், எப்படி பகவத்கீதால சொன்னாரோ அதே மாதிரி இங்கே பிரகலாதன் எடுத்து சொல்றார். பலவான்மாருடைய பலம் பகவான் தானே. சஈஸ்வர கால உருக்ரமோசௌ ஓஜஸ் சஹஸ்ஸத்வ பலேந்திரியாத்மா சயேவ விஸ்வம் பரமஸ்வசக்திபிஹி சிருஜத்யவத்யுத்தி கணத்ரயேஷா. அந்த பகவான் அதிபராக்கிரமமா இருக்கிறதும் அகிலத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஈஸ்வரன் காலமாக்கும். காலஹா ஈஸ்வரஹா காலஹா. அந்த பகவான் இந்திரிய சக்தியும் மனசக்தியும் ஆக்கும். இந்திரியங்களுக்கெல்லாம் என்ன சக்தி இருக்கு? அந்த சக்தி எல்லாம் பகவான் ஆக்கும். புத்தி நம்ம எடுத்துக்கிறோம் பேசுறோமே, அந்த புத்தி சக்தியும் பகவான் தான். இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்றார், அவதி காப்பாத்துறார், அத்தி சம்ஹாரமும் பண்றார். அப்பேற்பட்ட அவன் என்னுடைய சத்ருவாக்கும் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லையே அப்பா அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறார். ஜஹ்யாசுரம் பாவமிமம் துவமாத்மனா, நீங்கள் அசுர சகஜமான இந்த ஸ்வபாவத்தை விடுங்கோ. இமம் பாவம் ஜஹி, அப்பாட்ட கேட்குற அப்பா பிள்ளை, அப்பா மேல கோவமோ வாழ ஓங்கியிருக்கார், தன்னுடைய உயிரை பிராணன் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு பயமோ எதுவும் இல்லாம அப்பாட்டையே பேசுற. அப்பா, உங்களுடைய அசுர சகஜமான இந்த ஸ்வபாவத்தை விடுங்கோ, மனசை ஏகாகிரமாக்குங்கோ, மனசை ஒதுக்குங்கோ. நம்மளுக்கு யாருமே சத்ருக்கள் இல்லை. வேற யாரு சத்ரு? நம்மளுக்கு நம்மளே தான் சத்ரு. அந்த சத்ரு இல்லாம பண்ணுங்கோ. அனந்தஸ்ய மகத் சமர்ஹணம், அந்த ஸ்ரீஹரியே ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்னு. ஏன் நான் இது எதுக்கு பிரகலாதன் இங்கே சொல்லுவானே, அப்பா தான் சொன்னாரே, திக்விஜயம் நடத்தி சமஸ்த சத்ருக்களையும் எல்லாத்தையும் எதிராளிகளையும் இல்லாம பண்ணி எனக்கு எந்த சத்ருவும் இல்லைன்னு அகங்காரத்தோட நடந்தாரே, அப்படி நடந்துக்காதீங்கோ அப்படிங்கிற மாதிரி பிரகலாதன் சொல்றார். அது இதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கேருந்து சத்ரு இருப்பா? நம்மள் தானே, எல்லாருமே பகவான் தானே, எல்லாருக்குள்ளேயும் சுவாமி தான் அப்படிங்கிறத எதுக்கு சத்ருபாவம், அதை விடுங்கோ அப்படின்னு சொல்றதை கேட்டு ஹிரண்யகசிபு கோபம் வருது. திருப்பி சொல்றார், துவம் மர்த்து காமஹா அசிவ்யக்தம் யஹா அதிமாத்திரம் விகத்தசே. நீ உயிரை பிராணனை விட்டுடலாம் அப்படின்னு ரெடியா இருக்கைன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு வாய் நீளறது. விகத்தசே, வீம்பு பேசின்னு இருக்காய். மந்தாத்மன், புத்தி கட்டவனே, நீ சாவரத்துக்கே தயாரா வந்திருக்கியோ, உனக்கு மேலையும் கீழையும் இல்லாத மாதிரி பேசுறையே, மந்த பாக்யா, பாக்யமே இல்லாதவனேன்னு கூப்பிடுறார். இதெல்லாம் எந்த தைரியத்துல சொல்றாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார்
ஹிரண்யகசிபு அந்த குழந்தைய பார்த்து அவ்வளோ கோவம். நீ சொன்னையே ஜெகதீஸ்வரஹா யஹா த்வயா உக்தஹா அசௌக்வ சர்வ லோகத்துக்குமே நியந்தாவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒருத்தன் இருக்கான்னு சொன்னியே, அவன் எங்க? அசௌக்வா எங்க இருக்கான்? அப்போ பிரகலாதன் சொல்றார், சஹா சர்வத்ர, அவர் எல்லாங்கேயும் இருப்பார்ப்பா. அப்படி கேட்டதும் சட்டுன்னு ஹிரண்யகசிபு ஒரு ஸ்தம்பத்தை பார்த்து, ஒரு தூணை பார்த்து கேட்கிறார், எதி ஸ்தம்பே கஸ்மாத்னா, இந்த ஸ்தம்பத்தில் இருப்பானா, இந்த தூண்ல இருக்கானா, அவனோட எல்லாங்கேயும் இருக்கான்னு சொல்றையே, இந்த தூண்ல இருக்கானா? ஏன்னா அவன் ஹிரண்யகசிபு ஏன் அப்படி கேட்டார், அந்த தூணை ஸ்பெஷலா எடுத்து கேட்டார்னா அவரை பார்த்து பார்த்து கட்டினதாமா, அதுல எதுவுமே இல்லைன்னு அவர் ஃபுல் கேரண்டியா இருந்தார். அதனால அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும், இது தப்பு, நான் தான் பெரியவன் அப்படின்னு காட்டணும். அப்படிங்கிறதுனாலேயே இந்த தூண்ல இருக்கானா, நீ சொல்றே எல்லா அங்கேயும் இருக்கான்னு, இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு கேட்டார். ஏன் இல்லை, அங்கேயும் இருக்கார். திருஷ்யத்தே அப்படின்னு பிரகலாதன் சொல்றாருதா, காண்றது எனக்கு முதல்ல பகவான் அந்த தூண்ல பகவான் இருக்கார் அப்படிங்கிறது யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தார்னா பிரகலாதன் தான் பார்த்தார். அது அப்பாட்ட காட்டி கொடுக்கிறார். திருஷ்யத்தே, அதான் காண்றார், பார்க்கறார், கண்ணில் காண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம் பிரகலாதன். ஹிரண்யகசிபு தூணை பார்த்து கோபத்தோட இந்த புத்திரன் சொன்ன இந்த வீண் பேச்சு, பெரிய பேச்சு, அவ்வளோ அகங்காரத்தோட சொல்லியிருக்கார் இந்த குழந்தை இருக்கார் அப்படின்னு, அண்ணா நான் பார்க்கணுமே. ஏன்னா ஹிரண்யகசிபு தேடி பார்த்துருக்கார், பகவானை எங்கேயும் காணலை. எப்படி காணும்? உள்ளே இருக்கிற பகவானை வெளியில் தேடினா எப்படி காணும்? ஹிரண்யகசிபு ஆகட்டும், ஹிரண்யாக்ஷன் ஆகட்டுமே, யாராக இருந்தாலும் சரி, ஏன் நம்மளே சாதா ஜனங்களே ஆகட்டும், வெளியில் பகவானை தேடி போனோம்னா நிச்சயமாக கிடைக்காது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உள்ளே இருக்கக்கூடிய பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயம் மட்டும்தான், ஒரு உபாதி மட்டும்தான். அந்த உபாதியை பிரயோகம் பண்ணிட்டு பகவான் உள்ளே இருக்கக்கூடிய பகவானை தெரிஞ்சுக்கிறது தான் லட்சியம். அப்போது ஹிரண்யகசிபு பார்த்தார், இதுதான் வழி, இந்த பிரகலாதனை வச்சுட்டு அந்த விஷ்ணுவை வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் இருக்குது. அது மட்டுமல்ல, இவ்வளோ அகங்காரமாக என்னை பார்த்தே அப்பாவே எதிர்த்துண்டு எல்லாங்கேயும் பகவான் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார்னு சொன்னாரே, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன், ஆணவமில்லாத அன்பரின் ஹிருதயத்தில் காணப்படும் கருணை கடலாகிய கண்ணன், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன், உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார், உலகனைத்திலும் இருப்பார் நாராயணன், அந்நியமாயனாத அமல சித்தம் உள்ளோர்க்கு தின்னப்பெடாதிலங்கும் பிரம்மானந்த வஸ்து, உள்ளிலும் இருப்பார், வெளியிலும் இருப்பார், உயிருக்குயிராயும் இருப்பார் நாராயணன், எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறையுற்றார் போல் கள்ள மனத்துள்ளோர்க்கு காணப்பெடாத கண்ணன், சித்தாயும் இருப்பார், ஜடமாயும் இருப்பார், சிஜடமாயும் இருப்பார் நாராயணன், பக்தியை பண்ணாமல் பாபத்தையே செய்யும் ஹரி, பக்தியை பண்ணாமல் பாபத்தையே செய்யும்
கெட்ட சித்தமுடையவர்க்கு மிருத்யுவாய் தோன்றும் ஹரி. கெட்ட சித்தமுடையோர்க்கு மிருத்யுவாய் தோன்றும் ஹரி. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன் என்று தைரியத்தோட சொல்லக்கூடிய அந்த பிரஹ்லாதனுடைய வார்த்தையை கேட்டு ரோஷம் கொண்டு தன்னுடைய கதையை எடுத்துண்டு ஏவம் துருக்தேர் முகுரர்தயன்ருஷாம் சுதம் மகாபாகவதம் மகாசுரஹ खड्गं प्रगृह्योत्पतितो वरासनात् ஸ்தம்பம் தடாதி பல சமுஷ்டினஹ. அந்த அசுர புங்கவனான ஹிரண்யகசிபு தன்னுடைய கதையை எடுத்துண்டு வாழை ஓங்கி பிடிச்சு அந்த சிம்ஹாசனத்திலேருந்து ஒரு சாட்டம் சாடி அந்த பலசாலியான அந்த குழந்தைய மாத்தி அந்த கையில் இருக்கக்கூடிய கதையால் அந்த தூணை ஒரே ஒரு அடி. ததைவ தஸ்மின் வினதோதி பீஷணோ பபூவத் ஏனாண்ட கட்டாஹ अस्फुटत यं वै स्वदुष्ण्योपगतं स्वजादयः श्रुत्वा स्वधामाप्यमङ्गमेनिरे. அப்போ என்னாச்சு? அதிபீஷணா வினதா பபூவ, அதிகோரமான கர்ஜனம் உண்டாச்சாம். பிரம்ம கட்டாகம் பூரா உடஞ்சி விழுந்துடுத்தோ, இந்த உலகமே அழிய போறதோ அந்த மாதிரி பயமுடுத்துற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டுதான் எல்லாருக்கும் நாசம் அழிய போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த சமயத்துல இந்த அசுரனே அந்த சத்தம் கேட்டு ஒரு நடுங்கி விட்டானாம். கோரமான நாதத்தை கேட்டு எல்லாங்கேயும் தேடுறான். அந்த ஹிரண்யகசிபு எங்கேருந்து சத்தம் வருது, எங்கேருந்து சத்தம் வருது, சபை மத்தியத்திலேருந்து சத்தம் வருதா இல்லை வாசல்லேருந்து சத்தம் வருதா, எல்லாங்கேயும் தேடுறார். ஆனா எங்கேயும் காணலை. அந்த க்ஷணம் சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் व्याप्तिं च भूतेष्वखिलेषु आत्मनः अदृश्यतात्यद्भुतरूपमुद्वहन् स्तम्भे सभायां न मृगं न मानुषम्. அந்த சமயம் பகவான் ஸ்வபிருத்தியனுக்காக பிரஹ்லாதனுடைய வார்த்தைக்காக சமஸ்த சராச்சரங்களையும் சந்தோஷம் எடுத்துறதுக்காக சத்தியம் விதாதும் சத்தியத்தை காட்டுறதுக்காக ந மிருகம் ந மானுஷம், மிருகாகாரவும் இல்லை மனுஷாகாரவும் இல்லாத அத்தியாச்சரியமான நரசிம்ம ரூபத்தை எடுத்துண்டு இந்த சபா மத்தியத்திலேருந்து தூண்லேருந்து பிரத்யக்ஷமானார். ஸ்தம்பே சதிருஷ்யத. ஜெய் போலோ நரசிம்ம மூர்த்திக்கு जय. स्तंभे खट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन् आघूर्णज्जगदण्डकुण्डकुहरो घोरस्तवा भूद्रवः श्रुत्वायं किल दैत्यराज हृदये पूर्वं कदाप्यश्रुतं कम्बः कश्चन सम्पपात चलितोऽपि अम्भोजभूर्विष्टरात्. न मृगं ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம், மிருகவும் இல்லை மனுஷனும் இல்லாம அந்த நரசிம்ம ரூபத்தை எடுத்துண்டு வந்தார் சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக. நிஜ பிருத்திய பாஷிதம் சத்தியம் விதாத்தும் அகிலேஷு பூதேஷு ஆத்மனஹா வியாப்திம் ச சத்தியம் விதாத்தும். இந்த ரெண்டு வார்த்தைனாலேயே எப்பேற்பட்ட அர்த்தங்கள் அதுல வந்துடுறது தெரியுமா? நரசிம்ம மூர்த்தி ஏன் பகவான் அவதாரம் பண்றார்? ஒரு அசுரனை வதம் பண்றதுக்கு தானே இந்த ஒரு சரீரம் எடுத்துட்டு பகவான் வந்தார், இந்த அவதாரம் எடுத்துட்டு வந்தார் கிடையாதான். அதுக்கு தான் சொல்றாரு நிஜபிருத்திய பாஷிதா. முதல்ல கஸ்மாத் ஸ்தம்பேனா ஹிரண்யகசிபு கேட்ட கேள்வி, இந்த ஸ்தம்பத்துல இருப்பாரா, இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு கேட்டதும் பிரஹ்லாதன் சொல்றார் திருஷ்யத்தே, பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரே. அந்த திருஷ்யத்தேன்னு பிரஹ்லாதன் சொன்னானே, அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணணும்னு பகவான் வந்தாராம். அடுத்தது நிர்ஜபிருத்தியனான சனகாதி முனிவர்கள் ஜெய விஜயமாருக்கு கொடுத்த சாபம் இருக்கே, அந்த சாபத்திலேருந்து மோட்சம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னோமே, அந்த வார்த்தையை சனகாதி முனீஸ்வரர்களுடைய வார்த்தையை சத்தியம் பண்றணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்தார். மூணாவது ஹிரண்யகசிபு பிரம்மதேவன்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருந்த வரம் வாங்கியிருந்தார். உள்ளையோ வெளியிலையோ மனிதர்களாலேயோ மிருகங்களாலேயோ பிரம்ம சிருஷ்டினாலேயோ தான் உயிர் போகப்படாது, என்னுடைய உயிர் போகப்படாது அப்படின்னு சொன்னாரே, அந்த பிரம்மதேவருடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக பகவான் அவதாரம் பண்ணினார்.
நாலாவது ஹிரண்யகசிபுவை அவரே தன்னுடைய புத்திரனை பார்த்து சொன்னார், இவன்கிட்ட நான் சத்ருத்வம் வைக்கிறதுனாலே எனக்கு மரணம் உண்டாக போறது அப்படின்னு ஹிரண்யகசிபுவே சொன்னார். யார்கிட்ட? பிரஹ்லாதன்ட்ட சத்ருத்வம் வைக்கிறதுனால என்னுடைய மரணம் ஏற்பட போறது அப்படின்னு ஹிரண்யகசிபுவே தான் தெரியாமலே சொன்னார். அந்த ஹிரண்யகசிபுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்தார். அஞ்சாவது மாதிரி கர்ப்பத்தில் இருக்கிறத பிரஹ்லாதனை வதம் பண்றதுக்காக இந்திரன் வந்தான். அந்த சமயத்துல இந்திரன்ட்ட தடுத்து முஞ்ச அப்படின்னு தடுத்து ஸ்ரீ நாரதர் சொல்றார், இந்த குழந்தை மகத்துவம் உள்ளவனாக்கும், விஷ்ணு பகவானுடைய அனுச்சரனாக்கும் அப்படின்னு யாரும் இவனை வதம் பண்ண முடியாது அப்படின்னு நாரதர் சொன்னார். லோக குருவான நாரதர் அந்த நாரதருடைய வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக நரசிம்மமூர்த்தி அவதாரம் பண்ணினார். ஆறாவது நிஜபிருத்திய பாஷிதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நிஜபாஷிதத்தையும் சத்தியம் பண்ணணும். அது என்ன நிஜபாஷிதம் அப்படின்னா, கௌந்தேயா பிரதிஜானீஹி நமே பக்தா பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் என்னைக்கும் அழிய மாட்டான் அப்படின்னு பகவான் நிஜபாஷிதம் பண்ணியிருக்காரே, அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணணும், அந்த கீதா வார்த்தையை சத்தியம் பண்ணணும் என்று பகவான் நரசிம்ம அவதாரம் மூர்த்தியாக அங்க தென்பட்டார். சத்வமேனம் பரிதோபி பஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாதனு நிர்ஜிஹானம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமேதன் நிருமிருகேந்திர ரூபம். ஆஹா ஆஹா, என்னொரு அற்புதமா இருக்கு. மிருகமும் இல்லை, மனித வேடவும் இல்லை, நரசிம்மமூர்த்தியாக நரனும் சிம்மமும் கலந்தார் போல இந்த தூண்லேருந்து பிளர்ந்து அந்த ஒரு பயம் முடுத்துறா மாதிரி அந்த ஒரு சத்தத்தை போட்டு ஆர்ப்பாடம் பண்ணி அந்த பகவானை பார்க்கறதுக்கு இன்னொரு ஆச்சரியமா இருக்கு. இது என்னது இது அப்படின்னு எல்லாருமே அதிசயமா பார்க்கறா. ஒரு செகண்ட் அவ எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டா. இது என்னது இது, இது என்ன ஜீவி அப்படின்னே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அந்த சுவாமின். எப்படி இருக்கார்? கராளதம்ஷ்டம் கரவாள சஞ்சல க்ஷுராந்த ஜிஹ்வம் ருகுட்டி முகோல்பணம் ஸ்தம்தோர்த்வகர்ணம் கிரிகந்தராத்புத வியாத்தாஸ்யநாசம் ஹனுபேத பீஷணம். அந்த ஸ்வரூபம் ரொம்ப பயானகமா இருக்கு. பீகரமான பெரிய பல்லு, வாள் மாதிரி இருக்கக்கூடிய நகங்கள், பெரிய முகம், பீமாகாரமான முகம், பர்வதமாட்டமா கிரி கந்தராத்புத வியாத்தஸ்யானாசம். அவருடைய நாசிகா துவாரம் எல்லாம் பெரிய பெரிய பிளர்த்து பெரிய பர்வதமாட்டமா இருக்கு. கபோலங்கள் எல்லாம் அனுபேதம் வீங்கிராம் போல பெருசா பிளர்ந்து வாயை திறந்து நாக்க வெளியில விட்டு அப்பேற்பட்ட கம்பீரமான ஒரு கோரமான உருவத்தை அவ பார்த்து எல்லாரும் நடுங்கிட்டா. அவ மட்டும் கிடையாது, அந்த சபையில இருக்கிறவா மட்டும் கிடையாது, உலகமே நடுங்கித்து அப்படின்னு சொல்றார். இதை பார்த்ததும் உலகமே நடுங்கித்தே. ஹிரண்யகசிபுடைய கதை என்னாச்சு அப்படின்னு கேட்டேக்கா, அந்த ஹிரண்யகசிபு வரம் வாங்கியிருக்கார் பிரம்மாட்டேந்து. ஆனா அந்த வரத்தை கூட மறந்து போய் பயந்தாராம் அந்த கோரமான ரூபத்தையும் சத்தத்தையும் கேட்டு. ஆனா கொஞ்சம் கழிஞ்சதும் அவருக்கு மனசு கொஞ்சம் அடங்கி, எனக்கு தான் யார்கிட்டேந்துமே மரணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ஏற்பட்டது. அகங்காரம் வந்துடுத்தே இல்லையோ, அடங்கி போகாதே மனசு, எழுந்து தானே நிற்கும். அந்த கதை எடுத்துட்டு அந்த நரசிம்மமூர்த்தி கூடவே சண்டை போட போறாராம். கதை அடிச்சு ஓங்கி அடிக்க வரார். நரசிம்மமூர்த்தியும் திருப்பி அடிக்கிறார். அந்த அடியில சுழண்டு விழுந்து திருப்பி என்ன பண்றது தெரியாம திருப்பி எனர்ஜி எடுத்துட்டு திருப்பி எழுந்து நரசிம்ம பகவான்கிட்ட திருப்பி யுத்தத்துக்கு போறார். ஸ்ரீ ஹரி பார்த்துட்டு, அவரோ கிரீட்டா சக்தனாச்சே, பகவான் அவ்வளோ ஈஸியா எல்லாம் விடமாட்டார். எடுத்துண்டாச்சு ரூபத்தை, சரி பார்த்து விடலாம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு அடி அடிக்கிறார். அந்த அசுரன் ஒரு கருடன் ஒரு சர்ப்பத்தை எடுத்துட்டு போறது எப்படின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த கருடன் சுழண்டு விழுந்தான். தம் ஷ்யேன வேகம் சதச்சந்திரவர்த்மபிஹீம் சரந்தமச்சித்ரம் உபர்யதோஹரிஹி கிருத்வாட்டஹாசம் கரமுத்ஸ்வனோல்பணம் நிமீலிதாக்ஷம் ஜகிருஹே மகாஜவஹ. அந்த வாளும் சரச்சந்திரவத்மபிஹி இதெல்லாம் எடுத்துட்டு அந்த நரசிம்மமூர்த்திக்கு நேராக வரக்கூடிய அவனை ஒரு அட்டகாசம் பண்ணி நரசிம்மமூர்த்தி அவனை ஒரே ஒரு கையால் ஒரு அடி அடித்து அவனை பிடிச்சார். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபுவுக்கு கிடைச்ச வரம், பிரம்மா கொடுத்த வரம் சத்தியமாக்கணுமே, என்னது?
உள்ளேயும் வெளியிலையும் படாது. வாசல் அதனால வாசல் படியில் வச்சுட்டாராம் பகவான் அந்த ஹிரண்யகசிபுவை. ஆகாயத்திலையும் பூமியிலையும் படாது, அதனால மடியில் வச்சுட்டாராம். ஜீவன் உள்ள பொருளாலையும் ஜீவன் இல்லாத பொருளாலையும் படாதே, அதனால நகம். நகம் அப்படிங்கிறது வெட்ட வெட்ட வளரவும் செய்யும், அதுக்கு ஜீவன் இருக்கும்னு தோணும், ஆனால் வெட்டினா வலிக்கிறது இல்லையே, அதனால ஜீவன் இல்லைன்னு சொல்லலாம். அதனால நகத்தில் யார் வந்துட்டான்? சுதர்ஷன சக்கரம் வந்து கொடுத்தான் அந்த நகத்தில். ஏன்னா சக்கரத்தாழ்வார் இல்லாமல் எப்படி வதம் ஏற்படும்? நகத்தில் வந்துட்டாராம். கார்த்தாலையும் ராத்திரியும் படாதுன்னு வரங்கட்டிருந்தார். அதனால சந்தியா சமயம் இதை விட ஒரு கரெக்டான நாழிகை கிடைக்காது, சமயம் கிடைக்காது, சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னுட்டு மடியில் போட்டு அந்த ஹிரண்யகசிபுவோடைய வயரை கிழிச்சு அந்த கொடலை வெளியில் எடுத்து மாலையா போட்டுக்கிறார். சம்பிரம்ப துஷ்பிரேக்ஷ்ய கராள ரோச்சனோ வியாத்தானநாந்தம் விலிஹன் ஸ்வஜிஹ்வயா அஸ்ருக்லவாக்தாருண கேசரானனோ யதாந்திரவாணி த்விபஹத்யயா ஹரிஹி நகாங்குரோத் பாட்டித ஹிருத் சரோருஹம் விசிருஜ்ய தஸ்யானுச்சரானுதாயுதான் அஹன் சமந்தான் நக சஸ்திர பார்ஷ்ணிபிஹி தோர்தண்டயூதோத்தபதான் சஹஸ்ரஷஹ. அந்த நகத்தால் அவனுடைய உயிரை எடுத்து மாலையாக அந்த கொடலை போட்டுண்டு அந்த ரத்தம் அப்படியே வெளியில துளும்புறது, அதெல்லாம் வெளியில விடாம அப்படியே பகவானே அந்த ஆர்த்த அட்டகாசம் பண்ணிண்டு சத்தத்தை போட்டுண்டு அப்படியே குடிக்கிறாராம். அந்த ரத்தத்தை அவரே குடிக்கிறார், பானம் பண்ணின்னு இருக்கார். இப்படி கோரமான இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துட்டா. தேவர்கள்லாம் அத்தனை பேர். நிஷம்ய லோகத்ரயமஸ்தகஜ்வரம் தமாதி தைத்தியம் ஹரிநாஹதம் மிருதே. ஆதித்யன்லேருந்து அத்தனை பேரும் வந்துட்டா இந்த பகவானை பார்க்கறதுக்கு. எல்லாரும் புஷ்ப விருஷ்டியை பண்றா, தேவஸ்திரிகள்லாம் புஷ்ப வருஷங்கள் பண்றா. எல்லாரும் பார்த்து கந்தர்வஸ்திரிகள் பாட்டு பாடுறா, அப்சரஸ்திரிகள் ஆட்டம் ஆடுறா, துந்துபி வாத்தியங்கள்னா ஆனக வாத்தியங்கள், தேவதைகள்லாம் வாத்தியங்கள் முழக்க. இப்படி அந்த ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா வருமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பயானகமாக இருக்குது. அப்பேற்பட்ட பயந்து போய் அந்த சுவாமியை ஸ்துதி பண்ணுறா பிரம்மாலேருந்து அத்தனை தேவதர்களும். நதோஸ்மியனந்தாய துரந்த சக்தயே விசித்திர வீரியாய பவித்ர கர்மணே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சம்யமான் குணைஹி ஸ்வலீலையா சந்தததே வியாத்மனே. சிருஷ்டி ரக்ஷை சம்ஹாரம் பண்ணக்கூடிய நிர்விகாரனான அழிவே இல்லாததான சத்வாதி குணங்கள் பிரபஞ்சத்தை பூரா இயக்கக்கூடின அப்பேற்பட்ட பகவானை நமஸ்காரம் பண்றேன். ருத்ரன் வந்து நமஸ்காரம் பண்றார். கோபகாலோ யுகாந்தஸ்தே ஹதோயம் அசுரோல்பகா தத்சுதம் பாஹி உபசிருதம் பக்தம் தே பக்தவத்சல. பக்தவத்சலான பகவானே, அந்த கோபத்தினுடைய காலமாக இருப்பவரே, அந்த அசுரன் வதம் பண்ணப்பட்டிருக்கான். அந்த ஹிரண்யகசிபு வதம் பண்ணிட்டார். ஏன்னா பகவானுக்கு அவ்வளோ கோபம் அடங்க மாட்டேங்கிறது. என்னுடைய பக்தனான பிரகலாதன் அந்த குழந்தையை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்கான். பெரிய மலையிலேருந்து தூக்கி போடுறது, விஷம் கொடுத்து கஷ்டப்படுத்துறது, பாம்பை வச்சு கொத்த விடுறது, அக்னியில போட்டு சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள். அவர் என்ன தப்பு பண்ணினான்? என்னுடைய பக்தனை இப்படி கஷ்டப்படுத்தினியா? அதனால வரக்கூடிய ஆத்திரம் அடக்க முடியறதில்லை. அவனை கொன்னுட்டும் அவருடைய கோபம் போறதில்லையா? அந்த ரத்தத்தை குடிச்சு அந்த கோபத்தை அடக்க பார்க்கறாராம். அப்பேற்பட்ட அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு இவெல்லாம் ஸ்துதி பண்றா. பக்தவத்சலா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. தேவேந்திரன் ஸ்துதிக்கிறார், ரிஷிகள் ஸ்துதிக்கிறார்கள், பித்ருக்கள் ஸ்துதிக்கிறார்கள், சித்தர்மார் ஸ்துதிக்கிறார்கள், வித்யாதரர்கள், நாகர்கள் எல்லாம் ஸ்துதி பண்றா. மனு, பிரஜாபதி, கந்தர்வர்கள், சாரணர்கள். ஹரே தவாங்கிரி பங்கஜம் பவாப வர்க்கமாஸ்ரிதாக யதேஷ சாது ஹிருச்சய துவயாசுர சமாபிதா. உங்களால இந்த உலகத்தையே 3 உலகத்தையும் ஆட்டி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யகசிபு வதம் பண்ணப்பட்டிருக்கான். உங்களை ஆசிரியம் பண்ணினவர்களுக்கு நீங்க அபயத்தை தந்து பிரதானம் பண்ணக்கூடியவர் அல்லவா? உங்களுடைய சரணார விந்தத்துக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்றோம், நாங்கள் சரணம் அடைஞ்சிருக்கோம் இப்படின்னு அத்தனை பேரும் ஸ்துதி பண்றார். ஆனா நரசிம்மமூர்த்தியோடைய கோபம் கம்மியாச்சா, தனிஞ்சுதா கேட்டா இல்லையா. அந்த கோபம் அடங்கவே இல்லை. பார்த்தார் பிரம்மதேவர், நேரா ஒரு காரியம் பண்றோம், லக்ஷ்மி தேவியை கூப்பிடுறோம், மனைவியாச்சே லக்ஷ்மி தாயார்,
அந்த லக்ஷ்மி தாயாரை கூப்பிட்டு அவர் சொன்னா கேப்பா அப்படின்னு லக்ஷ்மி தாயார்கிட்ட போய் சாக்ஷாத் ஸ்ரீ பிரேஷிதா தேவைஹி திருஷ்ட்வா தமஹத்புதம் அதிருஷ்டா ஸ்ருத பூர்வத்வாத் சனோபேயாய சங்கிதா. லக்ஷ்மி தேவரை அழிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கறத லக்ஷ்மி தேவி சொல்றார், என்ன என்ன மாட்டி விட பார்க்குறேளா? அவர் கோபத்தில் இருக்கார், உக்ரமான கோபத்தில் இருக்கார். அவர் வதம் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கார், அத்தனை பேரும் கிழிச்சு தள்ள பார்த்துட்டு இருக்கார். இப்போ நான் போய் பேசினார்ல சரிப்பட்டே வராது, சமாதானம் ஆக மாட்டார் பிரபு அப்படின்னு மகாலட்சுமி தாயாரும் கையை விரிக்கிறா. அப்போ பிரம்மதேவர் பார்த்தார், இது யாராலையும் பகவானை சமாதானப்படுத்த முடியாது, யாரை தவிர பிரஹ்லாதனை தவிர அப்படின்னு சொல்லி பிரஹ்லாதன்கிட்ட போய் சொல்றா, தாத்தா உபேஹி ஸ்வபித்ரே குபிதம் பிரபும் பிரசமய. கொந்தே, உன்னுடைய அப்பாவை வதம் பண்ணி கோபத்தோடு இருக்கக்கூடிய பிரபுவை சமாதானப்படுத்துப்பா அப்படின்னு பிரஹ்லாதன்ட்ட பிரம்மதேவர் சொன்னதும் தத்தாயிதி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நேராக அந்த குழந்தை பிஞ்சு காலில் அழகாக முள்ள அடி வச்சு பகவான்கிட்ட போய் முதல்ல காயேன நனாம தேகத்தால் தண்ட நமஸ்காரம் பண்ணி அந்த குழந்தை கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது எதுனால? பயந்து போய் குழந்தை அல்லவா, இப்பேற்பட்ட ஸ்வரூபம் பார்த்த தேவர்களெல்லாம் பயந்து போறா, உலகமே நடுங்கித்து. பிரஹ்லாதன் நடுங்கினாரா கேட்டா இல்லையா, ஆனா கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது அது என்ன அப்படின்னு கேட்டா ஆனந்த கண்ணீர். ஆஹா, கருணாமூர்த்தி அடியேனுக்காக வந்து அவதாரம் பண்ணியிருக்காரே, லோக பிரபஞ்சத்திலையும் இருப்பவன், எல்லாங்கேயும் நிரம்பி இருக்கிறவன் நரசிம்மமூர்த்தியாக வந்து அருள் பண்ணியிருக்காரு. அவருடைய கருணையோ கருணையே கருணை அப்படின்னு ஆனந்தத்தினால கண் ஜலம் கொட்டித்தான். அந்த பகவானுடைய பாதத்துல 2 துள்ளி விழுந்துதான். பகவானுக்கு கருணை ஏற்பட்டது அந்த குழந்தைய பார்த்ததும். உள்ள தலை மேல சிரஸ்ல கை வைக்கிறார். பிரகலாதனுக்கு ஸ்துதி பண்ணணும்னு இருக்கு பகவான், ஆனா வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது. பிரகலாதனுடைய தலையில கையை வச்சிருந்து அபயம் கொடுத்து அந்த கரகமலத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த சமயம் அந்த பிரகலாதனுடைய மனதுல அந்த பகவானுடைய பாதங்கள் வரதாம், ஹிருதய கமலத்துல வருது. அந்த க்ஷணமே பிரகலாதன் அந்த நரசிம்மமூர்த்தியை பார்த்து ஸ்துதி பண்றார். அற்புதமான 43 ஸ்லோகங்கள் இந்த பாகவதத்துல உண்டு. அந்த 43 ஸ்லோகங்கள் பிரஹ்லாத ஸ்துதி என்று சொல்லுவா. அந்த பிரஹ்லாத ஸ்துதி ரொம்ப விசேஷமானது. பாகவதத்திலேயே ஸ்துதிகள்ல ரொம்ப விசேஷம் பிரஹ்லாத ஸ்துதி. நரசிம்ம ரூபத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்துதி, அதுவும் பகவானுடைய அனுகிரகத்தினாலே அந்த குழந்தை சொல்லக்கூடிய ஸ்துதி. பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாஹ சத்வைகதானமதயோ வசசாம் பிரவாஹைஹி நாராத்திதும் புருகுணைரதுனாபி விப்ருஹ கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரதே ஜாதேஹ. சத்வைகதானமதயா, சத்வகுணத்திலேயே இருக்கக்கூடிய புத்தியோட பிரம்மாதிகள் தேவகணங்கள் எல்லா ரிஷிகள் விஞ்ஞானிகள் ஸ்துதி வச்சனத்தோட எல்லாரும் இருக்கா. எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட சக்தியுடைய ஸ்ரீஹரியாக பிறந்து வந்த நரசிம்மமூர்த்தி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. இந்த மாதிரி கோபத்தை அடக்குங்கோ. அசுரன் வதம் பண்ணப்பட்டான். ஒரு தேளையோ பாம்பையோ கொன்றது போல அவன் அசுரன் வதம் பண்ணப்பட்டான். இது ஆக்சுவலி இந்த பிரகலாதனுடைய அப்பா தான் மாண்டு விழுந்திருக்கா பகவானுடைய கையிலேந்து. ஆனால் அந்த துக்கமெல்லாம் ஏற்படலையா பிரகலாதனுக்கு. துக்கமும் இல்லை, பயமும் இல்லை. பார்த்தீங்களா, அந்த பிரகலாதன் அந்த வரதனுடைய அந்த நிலையை யோசிச்சு பாருங்க. துக்கமும் பயமும் இல்லை, சமதுக்க சுகே அப்படிங்கிற மாதிரி அந்த பகவானுடைய கருணையை நினைச்சுதான். எப்பவுமே பக்தர்கள் அப்படிதான் இருக்கணும்னு காட்டித்தரார். துக்கம் சுகம் எல்லாம் வந்து போயின்னு இருக்கும். இதெல்லாம் பகவான்கிட்ட பேசுற கூடின விஷயம் கிடையாது. அப்பா, உன்னுடைய கருணையினால எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கேன். உன்னுடைய கருணையினால தானே உன்னைப்பா வாயால பேச முடியறது, நாமத்தை சொல்ல முடியறது. உன்னுடைய கருணையினால தானே உன்னுடைய திரு உருவத்தை கண்ணால பார்க்க முடியறது, உன்னுடைய நாமத்தை காதால கேட்க முடியறது.
உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூட பாக்கியம் தந்திருக்கே அப்பா, நான் என்னதான் பண்ணினேன், நான் உனக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ணினேன், இல்லை என்ன கர்மா உனக்கு பண்ணினேன், எதுவும் இல்லாமல் உன்னோட கருணை மட்டும்தானே இதுக்கெல்லாம் காரணம். அந்த கருணையை புகழ்த்துறதுக்கு தான் பக்தர்கள் எல்லாருமே போய் பேசுவா. எந்த கிரந்தம் வேணா எடுத்து பார்த்துக்கோங்களே, உன்னோட கருணையினால தான்ப்பா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னுடைய பிச்சை தான் இந்த பக்தியே. அந்த பகவானுடைய அனுகிரகம் இல்லாட்டா பக்தி எங்கேருந்து வரப்போறது? நம்மளுடைய சாமர்த்தியம் எங்கே இருக்கு? எதுலேயுமே நம்மளுடைய சாமர்த்தியம் இல்லை, எல்லாம் பகவானுடைய சாமர்த்தியம் தான். அப்போ அந்த பிரகலாதன் அந்த பயமும் துக்கமும் இல்லாம அந்த அசுரன் மாண்டு விழுந்துட்டான், வதம் பண்ணப்பட்டான். இனிமே கொஞ்சம் லோகவாசிகள்லாம் பயந்து போயிருக்கா. பிரதிசந்தி நிருசிம்ஹா பிரதியந்தி நிருசிம்ஹா, உங்களுடைய கோபத்தை சமனம் பண்ணுங்கோ நரசிம்மமூர்த்தே. இந்த ஸ்வரூபத்தை ஒரு மாதிரி கேட்குறா பிரகலாதன், ஒரு வரம் மாதிரி கேட்குறாரு. என்னன்னா, இந்த ஸ்வரூபம் பயம் உண்டாக்குறது. ஆனா யாராவது பயந்து போன ஜனங்கள் யாராவது நரசிம்ஹா நரசிம்ஹா நரசிம்ஹான்னு மனசால கூப்பிட்டாக்கா அந்த பயத்தை இல்லாம ஆக்கும்படியான ரூபமாச்சே நரசிம்மமூர்த்தே அப்படின்னு பிரகலாதன் ஸ்துதி பண்றார். அதாவது பிரகலாதன் சொல்றார், யாருக்கு என்ன பயம் வந்தாலுமே, எப்பேற்பட்ட பயம், பயத்திலேயே பெரும் பயம் சம்சார பயம்தான். அந்த சம்சார பயத்திலேருந்தே கையை பிடிச்சு தூக்கி விடுவார் பகவான் நரசிம்மரை தியானம் பண்ணினா அப்படின்னு சொல்றார். இது எடுத்து சொல்றாருப்பா நரசிம்மமூர்த்தியா, உங்களை பார்த்து எனக்கு பயம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. என்ன பயம் அப்படின்னா, இந்த சம்சாரம் துஸ்ஸஹோக்ர சம்சார சக்கரகதனாத் அகம் த்ரஸ்தஹா அஸ்மி. இந்த அசக்கியமான கோரவமான சம்சார சக்கரத்துல இந்த துக்கத்துல உழன்று இருக்கக்கூடிய எனக்கு அதை பார்த்தா தான் பயம், சம்சாரத்தை பார்த்தா தான் பயம். அல்லாம உங்களுடைய இந்த மாதிரி பீதிகரமான வாய் நாக்கு வெளியில போட்டு சூரிய நாட்டமா 2 கண்கள் புரிகக்கூடியெல்லாம் சுழண்டு குரூரமான தம்ஷ்டங்கள் பல்ல போட்டு கண் அந்த பக்கம் இந்த பக்கம் சுழட்டக்கூடின கர்ஜனம் பண்ணின்னு இருக்கக்கூடிய திக்கஜங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட ரூபத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை, இந்த சம்சாரத்தை பார்த்து தான் பயம். அதுலேருந்து என்ன முக்திப்படுத்து, எல்லாரையும் முக்திப்படுத்துன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் தீனதயாளோ அப்படின்னு சொல்லி. மேலும் சம்சார சக்கரத்துல கர்மவசால் ஏதேதோ யோனிகள்லாம் நம்ம பிறக்கிறோம். புல்லாக, மிருகமாக, மனிதராக, ஏதெல்லாமோ யோனிகள்லாம் பிறக்கிறோம். அதுல துக்கம் அது கூடவே வருது, பிறவின்னு எடுத்தா கூடவே வரக்கூடியதுதான் துக்கம். ஆனாலும் ஆத்மாவுக்கு துக்கமும் சுகமும் இல்லையே. அதுக்கு அதை புரியணும்னா அந்த துக்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி சந்தோஷமான ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவை புரிஞ்சுக்கணும், பகவானை உன்னை புரிஞ்சுக்கணும்னா எனக்கு தாஸ்ய பக்தியோட உபாசனை பண்ணாதான் அந்த துக்க சாந்திக்கு ஒரே ஒரு உபாயம் எது? தாஸ்ய பக்தி தான். அதனால எனக்கு தாஸ்ய பக்தி தந்து அருள் பண்ணுப்பா, உபதேசம் பண்ணுங்கோ. தாஸ்ய யோகம் வத, தாஸ்ய பக்தியாக கூடின விஷயத்தை சொல்லித்தாங்க, உபதேசம் பண்ணுங்கோ என்று தாஸ்ய பக்தியை கேட்டு வாங்கிக்கிறார் பிரகலாதன். மேலும் யஸ்மின் யதோ யர்ஹி ஏனச்ச யஸ்ய யஸ்மாத் யஸ்மை யதா யதுத யஸ்வ பரஸ்பரோ வா. யஸ்ய யஸ்மாத் யஸ்மை யது யஹா து யதா அப்படின்னா என்ன? எதோ ஒன்று சம்பந்தமாக இருக்கோ, எதுலேருந்து வந்ததோ, எதற்காக இருக்கோ, எதில் இருக்கோ, யாருக்காக இதெல்லாம் பவித்துதோ, எந்த பிரகாரத்தில் இருக்கோ, இதெல்லாமே பகவான் தான் அர்த்தம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், யார்? பகவான். பரம்பொருளான சாக்ஷாத் அவ்யயாத்மா அக்ஷர பிரம்மமாக இருக்கக்கூடிய பகவான், அகில குரோ, அந்த பகவான் தான் எல்லாங்கேயும் நிரம்பி இருக்கார். இதை இப்போ ஒரு மரம் இங்கே இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான காரணம் எதுலேருந்து வந்தது, எதில் போக போகிறது, எதற்காக நிற்கிறது, அதுக்குள்ளே எது இருக்குது, எல்லாமே எது? பகவான் தான் அப்படிங்கிறது காட்டுற மாதிரி அழகாக பிரகலாத ஸ்துதி அத்தியுதமான ஸ்லோகங்கள். ஒவ்வொரு ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மெச்சமாக இருக்கும். அப்படி பகவானுடைய குணங்களெல்லாம் சொல்லி மேலும் இந்த அல்ப சுகம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறார். என்மை துனாதி கிரகமீதி சுகம் ஹி துச்சம் கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம்.
இந்த ஸ்திரீ சங்கம் போன்ற கிரகஸ்தாசிரமிகளுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் எப்பேற்பட்டது அப்படின்னா, கரையோகோ கண்டூயமானேன, ஏதாவது அடிபட்டுனா சொரிஞ்சு போம்லவா, நன்னா சொரிய தோணும், நன்னா சொரியுவோம், சொரிஞ்சு அப்போ ஒரு பிரமானந்தம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாளைக்கு குளிக்கிறது எப்படி இருக்கும், நன்னா எரியும் இல்லவா, ஆச்சு அதோட சுகம் போச்சு. அப்போ கிடைக்கிற சுகம்தான், டெம்பரரி சுகம்தான் அது கிடைக்கிறது இல்லவா. அது மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் அத்தனையுமே, இந்திரியங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய சுகங்கள் எல்லாமே அவ்வளோதான், துச்சமாக சொரியல் மாதிரி அடுத்த நாளைக்கு வலிக்கும். அது மாதிரி தான் அந்த சமயத்தில் சுகம் மாதிரி தோணுமே தவிர சுகம் கிடையாது. அதனால இந்த லௌகிக சுகத்தில் திருப்தி கிடைக்காது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது திருப்தின்னு ஆகாது. அதனால இதுலேருந்தெல்லாம் மனசு விட்டு எப்படி பகவானை அடையிறது, மௌன விரத ஸ்ருத தபோத்யயன ஸ்வதர்ம வியாக்கியாரஹோ ஜப சமாதய ஆபவர்க்யாக, மௌன நிஷ்டை, விரதானுஷ்டானம், சத்கதை ஸ்ரவணம் பண்ணுறது, தபஸு ஆச்சரியம் பண்ணுறது, வேதாத்தியனம் பண்ணுறது, ஸ்வதர்மத்தை நன்னா பண்ணுறது, சாஸ்திர அர்த்தம் என்னெல்லாம்னு தெரிஞ்சுக்கிறது, ஏகாந்தமாக வசிக்கிறது, பகவன் நாமாவை ஜபம் பண்ணுறது, பகவத் தியானத்தை பண்ணுறது, இதெல்லாம் தான் என்னது ஆபவர்க்யாக மோட்ச சாதனங்கள். ஹே அந்தர்யாத்மின், இந்திரியம் கிடைக்காதவாளுக்கு இந்த லோகத்தில் எதுவுமே கிடைக்காதே, ஜீவனை மட்டும் போற்றக்கூடாது தானே, இதெல்லாம் பண்ணினா ஒன்று அடையலாமே அப்படின்னு நரசிம்மமூர்த்தியை பார்த்து அத்தியுதமாக, நம்மளுக்கு தான் பிரகலாதன் பகவானை பார்த்து ஸ்துதி பண்ணாரே தவிர அத்தனை ஸ்லோகம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவும்படியான ஸ்லோகங்கள். துவம் வாயுஹு அக்னிஹி, ஹே விஸ்வாத்மா, நீங்கள் வாயு ஆக்கும், அக்னி ஆக்கும், பூமி ஆக்கும், ஆகாயமாக்கும், ஜலமாக்கும், பிராணன், இந்திரியம், மனசு, சித்தம், அகங்காரம் எல்லாமே நீதான்பா, சத்குணமும் நிர்குணமும் நீதான்பா, மனசும் இந்த பிரபஞ்சமும் நீதான்பா, நீ அல்லாமல் வேற எதுவுமே இல்லையா, அந்நியத்து ந அஸ்தி துவத்து அப்பி. நரசிம்மமூர்த்தே, நீ அல்லாம இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லையே பிரபோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்துதிய உபசம்ஹாரம் பண்றா. தத்தேர்ஹத்தம நமஸ்துதி கர்ம பூஜாஹ கர்மஸ்பிருதிச்சரணயோஹ ஸ்ரவணம் கதாயாம் சம்சேவயா த்வை வினேதி ஷடங்கயா கிம் பக்திம் ஜனஹ பரமஹம்சகதௌ லபேத. அர்ஹத்தமா, எல்லாத்துக்கும் ஹேத்துவா இருக்கக்கூடிய பகவானே நமஸ்காரம், ஸ்தோத்திரம், சமஸ்த கர்ம அர்ப்பணம், எல்லா கர்மத்தையும் ஒன்று சமர்ப்பணம் பண்ணுறது, பரிச்சரணம் கைங்கரியம் பண்ணுறது, பகவானுடைய பாதங்களை ஸ்மரிக்கிறது, பகவானுடைய கதையை ஸ்ரவணம் பண்ணுறது, இந்த மாதிரி 6 அங்கங்கள் சொல்லியிருக்கா. இந்த 6 அங்கங்கள் எப்பவும் நிறைஞ்சு இருக்கணும்ப்பா. பரமஹம்சர்களுடைய பிராபியஸ்தானமான உன்னுடைய திருவடி, இப்படி ஒரு 6 அங்கங்களுடைய இந்த பக்தியை பண்ணினா யாருக்கு தான் கிடைக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, இதுதானே நாராயணியத்திலே நிஷ்கம்பே நித்திய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷ ரூபே, அந்த ரூபத்தை தியானம் பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எங்கே கிடைக்கும், அந்த பக்தியில் தானே, தாஸ்ய பக்தியில் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரகலாதன் சொன்னதும் பகவான் குளிர்ந்தார். அந்த கோபம் கொஞ்சம் அடங்கித்து. பிரகலாதன்னா தன்னுடைய குழந்தை பக்தன் சொன்னால் பகவான் கேட்காம இருக்க மாட்டாரா? உடனடி கோபம் குளிர்ந்தது. குழந்தைய கூப்பிட்டு வச்சு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு பிரகலாதா, பத்ரம் பத்ரம் தே, சோபனமா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அசுரஸ்ரேஷ்டா, அசுரோத்தமானு கூப்பிடுறார். எனக்கு அகம் தே பிரீத்தா, எனக்கு பிரீத்தி அடைஞ்சிருக்கேன் நான், உனக்கு என்ன வேணுமோ அபிமதம் வரம் ரிணீஸ்வா, உனக்கு என்ன வேணுமோ அந்த வரத்தை கேட்டுக்கொள், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்கு நான் சன்னத்தமாக இருக்கேன், உனக்கு தீர்காயுஸ் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த வரம் கேளு அப்படின்னு சொல்கிறார். பிரஹ்லாதன் என்ன வரம் கேட்டார், என்ன கேட்டிருப்பார் அப்படிங்கிறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஜெய் போலோ நரசிம்மமூர்த்திக்கு ஜெய், ஜெய் போலோ பிரஹ்லாத வரதுனிக்கு ஜெய். ஸ்வஸ்தி பிரஜாபியः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण हरे हरे,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம, ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.